கடந்த தேர்தல்ல விஜயினுடைய வெற்றிக்கு பிறகு அவருக்கு விபரீத ராஜயோகம் இருக்கு. விபரீத ராஜயோகம் இருக்கின்றாங்க. இந்த ராஜயோகம் அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி வேணா இருக்கலாம். இது வரலாற்றுப்படி பார்த்தோன்னா அவங்க டீ ஆத்திட்டு இருக்கலாம், இல்லை போண்டா வித்துட்டு இருக்கலாம், ட்ரெயின்ல பேப்பர் கூட விற்கிட்டோம். ஆனா அந்த திசா புத்திகள் ஆரம்பிக்குது, திடீர்னு ஒரு முன்னேற்றம். அவருக்கு விபரீத ராஜயோகமும் இருக்கு, நீசபங்க ராஜயோகமும் இருக்கு. நீசபங்க ராஜயோகம் என்றது எப்படின்னா, சாதாரண மனிதனா ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலையும் அவங்க வாழ்க்கையில வரும். உடனே இவங்க ஜாதகத்துல இப்படி இருக்கான், இவங்க ஜாதகம் இந்த யோகலாம் இருக்கான் அப்படிலாம் இல்லை. ஆனா 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம ஸ்டூடியோவுக்கு விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் சார் வந்திருக்கிறாங்க. சார்கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதுவும் குறிப்பாக இன்னைக்கு ஜோதிடம் தெரியாதவர்கள் கூட ஒரு யோகத்தை பற்றி, அதிர்ஷ்டத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றின ஒரு தெளிவு நான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். சார் வணக்கம். வணக்கங்க. இன்னைக்கு யாருக்கு ஜோதிடம் தெரியலையோ அவங்க கூட சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது தான். அதுலேயும் குறிப்பாக இந்த கடந்த தேர்தலில் விஜயினுடைய வெற்றிக்கு பிறகு, அவர் முதலமைச்சரானதுக்கு பிறகு அவருக்கு விபரீத ராஜயோகம் இருக்கு. விபரீத ராஜயோகம் இருக்கின்றாங்க. முதல்ல அதே போல இருக்கக்கூடிய பிற யோகங்களை பற்றி நம்ம பேசுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த விபரீத ராஜயோகம்னா என்ன? இந்த விபரீத ராஜயோகம் அப்படின்றது என்னன்னா, ஜாதகத்துல துர்ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 6, 8, 12. இந்த 6, 8, 12ன்றது நம்ம சாதாரணமாக நம்ம வாழ்க்கையில நமக்கு கெடுதலை செய்யக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கெடுதலை செய்யக்கூடிய கிரகங்கள் அந்த 6, 8, 12க்குள்ளவே மாறி இருக்குது. இப்போ 8ஆம் அதிபதி, இப்போ தனுசு லக்னம் எடுத்துங்க, 8ஆம் அதிபதி சந்திரன், அவரு போய் 6ஆம் வீட்டுல உச்சம் ஆயிடுறார் ரிஷபத்துல. சோ தனுசுக்கு கெட்டவன் 8ஆம் அதிபதி சந்திரன், அவன் கெட்டு போயிட்டான் 6ல போயிட்டு. அதுதான் விபரீத ராஜயோகம். அதாவது 6, 8, 12க்கு அதிபதி அந்த 6, 8, 12 வீட்டுக்குள்ளாக மாறி இருப்பது விபரீத ராஜயோகம். கெட்டவன் கெட்டிடில் விபரீத ராஜயோகம். சரி, இந்த ராஜயோகம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ராஜயோகம் அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி வேணா இருக்கலாம். இது வரலாற்றுப்படி பார்த்தோன்னா அவங்க டீ ஆத்திட்டு இருக்கலாம், இல்லை போண்டா வித்துட்டு இருக்கலாம், ட்ரெயின்ல பேப்பர் கூட விற்கிட்டோம். ஆனா அந்த திசா புத்திகள் ஆரம்பிக்குது. இப்ப அந்த குறிப்பிட்ட 6, 8, 12ஆம் அதிபதி தன் வீட்டுக்குள்ள மாறி விபரீத ராஜயோகத்தை கொடுத்து அந்த திசா புத்திகள் ஆரம்பிக்கிறார். திடீர்னு ஒரு முன்னேற்றம். அது எப்படி வருது, யாரால வருதுன்னு கூட தெரியாது. ஓகேங்களா? இப்போ அந்த மாதிரி அந்த திசா புத்திகள் வரும் பொழுது அவங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய உச்சத்தை கொடுத்துரும். இப்போ இது யாருக்கு அப்படின்னு சொல்லலாம்னா, ஓபிஎஸ் அவர்களுக்கு. அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார், நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தூக்கி உட்கார்ந்து விட்டுருச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம விஜய் அவர்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு கடக லக்னம், 6ஆம் அதிபதி குரு 8ல போய் உட்கார்ந்துருக்காரு. ஓகேங்களா? இது விபரீத ராஜயோக அமைப்பு. அவருக்கு விபரீத ராஜயோகமும் இருக்கு, நீசபங்க ராஜயோகமும் இருக்கு. நீசபங்க ராஜயோகம் என்றது எப்படின்னா, ஒரு கீழ் நிலையில இருக்காங்க அப்படின்னா அந்த கீழ்நிலையில் நிறைய கஷ்டத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அதுலயே உச்சத்தை கொடுத்துரும். அந்த உச்சம் எதிர்பார்க்காத உச்சம், கற்பனை செய்ய முடியாத உச்சத்தை கொடுத்துரும். ஓகேங்களா? அதான் நீசபங்க. ஒரு சாதாரண ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு பிறந்த பிள்ளை இன்று தமிழ்நாட்டின் முதல்வர். அதுதான் நீசபங்க ராஜயோகம். இந்த யோகங்கள்லாம் எல்லாருடைய பலர் ஜாதகத்துல இருக்குது. ஆனா எல்லாருமே இந்த மாதிரியான சூப்பர் ஹிட்டான ஒரு சக்சஸ் அனுபவிக்கிறாங்களான்னா சொல்ல முடியாது. இதெல்லாம் எப்பதான் ஒர்க் ஆகும்? ஏன் அந்த மாதிரியான வித்தியாசம் வருது? ஒருத்தர் மட்டும் விபரீத ராஜயோகம், நீசபங்க ராஜயோகம் இருக்கிற ஜாதகம் முதல்வர் வரைக்கும் போயிருது, பிரதமர் வரைக்கும் போயிருது. ஆனா அதே மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய இன்னொரு ஜாதகம் சும்மாவே இருக்குதே. இல்ல, இது எப்படி அப்படின்னா, ஒரு யோகம் 2 யோகம் அப்படின்றது நார்மலா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய இந்த குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம், அதெல்லாம் இருக்கும்பொழுது அந்த குறிப்பிட்ட திசா புத்திகள் வரும் பொழுது அந்த பாவ பலன்களை பொறுத்து, அது அந்த குரு திசையோ செவ்வாய் திசையோ குரு மங்கள யோகத்தோட அந்த பாவ பலன்களை பொறுத்து எந்த பாவத்துக்கு சம்மந்தப்படுறாங்க அப்படின்ற அந்த லக்னத்துக்கு அவங்க யோகக்காரகரா, இதை பொறுத்து அவங்க இருக்கிற துறையில அவங்களை உயர்த்தி விட்டுரும்.
இந்த குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம் அப்படின்றது. சரி, இதுல மெயினா இருக்கிற யோகங்கள் இந்த யோகங்கள் தான். என்னென்னா நீசபங்க ராஜயோகம், பரிவர்த்தனை யோகம், அதுக்கப்புறம் இந்த விபரீத ராஜயோகம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த பஞ்ச மகாபுருஷ யோகங்கள்லாம் இருக்கு. அம்ச யோகம், சசயோகம், இந்த மாதிரி யோகங்கள்லாம் இருக்கு. இந்த யோகங்கள்லாம் ஒருத்தர் ஜாதகத்துல இருக்கும் பொழுது, அப்புறம் இது அதாவது 10ஆம் வீட்டுல எப்பயுமே செவ்வாயோ சூரியனும் இருக்கிறது. இது வந்து திக்பலமும் கூட. சோ ஒன்று இருக்கிறது வந்து நார்மல் லெவல் தான். எப்பயுமே ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே ஜாதகத்துல ஒன்றுக்கு மேற்பட்டு 2 அல்லது 3 யோகங்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்க விஜயோட ஜாதகத்தை விபரீத ராஜயோகமும் இருக்கு, நீசபங்க ராஜயோகமும் இருக்கு. ஓகேங்களா? நீங்க முக்கியமான பெரிய பெரிய தலைவர்களுடைய ஜாதகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா, அரசியல் தலைவர்கள்னா சனி பயங்கர பலமா இருக்கும். அவங்களுக்கு வந்து மக்கள் ஆதரவு, நீங்க என்னதான் பண்ணாலும் மக்கள் ஆதரவு இருந்துட்டே இருக்கும். சோ அந்த மாதிரி 2 அல்லது 2க்கு மேற்பட்ட யோகங்கள் ஒரு ஜாதகத்துல இருக்கும் பொழுது, அதனுடைய திசா புத்திகள் வரும் பொழுது, இப்போ ஒருத்தருக்கு வந்து பரிவர்த்தனை யோகம் இருக்கு, சுக்கிரன் சனியால, இப்ப தனுசு லக்னம் எடுத்தீங்கன்னா சுக்கிரன் 2ஆம் வீட்டுல, சனி 11ஆம் வீட்டுல, இது வந்து தன லாப பரிவர்த்தனை யோகம். ஓகே, தனத்தையும் கொடுக்கும், லாபத்தையும் கொடுக்கும், வந்து மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும். ஆனா அவங்களுக்கு சனி திசையோ இல்ல சுக்கிர திசையோ வரலன்னா அது வரைக்கும் அவங்க சாதாரண நிலைக்கே கஷ்டப்படுவாங்க. சாதாரண மனிதனா ஒரு சாப்பாட்டுக்கு, ஒரு வேலைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நிலையும் அவங்க வாழ்க்கையில வரும். உடனே இவங்க ஜாதகத்துல இப்படி இருக்கான், இவங்க ஜாதகத்துல இந்த யோகெல்லாம் இருக்கான் அப்படிலாம் இல்லை. ஆனா அதே சுக்கிர திசையோ அல்ல அதே சனி திசையோ வரும்போது நிச்சயம் அவங்களுக்கு அந்த கோடீஸ்வர யோகம் வந்தே தீரும். அதை மாத்தவே முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி இப்ப அந்த அந்த இப்ப ஒருத்தருக்கு வந்து இப்ப நீசபங்க ராஜயோகம், இப்ப நீங்க இவருக்கு எடுத்துங்க, மோடி அவர்களுக்கு நீசபங்க ராஜயோகம், செவ்வாய் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், செவ்வாய் ஆட்சியில இருக்காரு, சந்திரன் நீச்சமா இருக்காரு. சோ அந்த சந்திர திசையில தான் அவர் வந்து உலக புகழ், ஒரு மாநிலத்தின் முதல்வரா இருந்தவர் ஒரு நாட்டின் பிரதமர் ஆகிறார். அந்த இதுல வந்து புகழ் இருந்தாலும், ஒரு நாட்டின் புகழ் உலக அளவுல புகழ் பெறாரு. எல்லா அமெரிக்கா போறாரு, எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல நட்புறவை, உலக நாடுகளுடைய நட்புறவை ஏற்றுக்கிறார். அந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட திசாபுத்திகள் வரும்பொழுது சாதாரண நிலையில இருந்தாலும் எடுத்துட்டு போயிட்டு மேல உச்சத்துல உட்கார வச்சிருக்கோம். இந்த யோகங்கள் எந்த ஜாதகத்துல இருந்தாலும் எப்பயுமே நல்லா பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த யோகம் இருக்குது அப்படின்றத விட 2க்கு மேற்பட்ட யோகங்கள் இருக்குதா பாருங்க. அவங்களுக்கு நீங்க அடிச்சு சொல்லலாம், எப்படி இருந்தாலும் அவன் இருக்கிற துறையில அவன் பெரிய ஆயிடுவாங்க. அது என்னென்ன யோகங்கள்? நீசபங்க ராஜயோகம், இது பரிவர்த்தனை யோகம், அந்த குரு மங்கள யோகம், குரு சந்திர யோகம், விபரீத ராஜயோகம், அதுக்கப்புறம் திக்பலம், சூரியனும் செவ்வாயும் திக்பலம் பெறுவது. அவங்க எந்த துறையில இருக்காங்களோ அந்த துறையில நிச்சயம் அவங்க உச்சத்தை அடைவாங்க, புகழ் பெறுவாங்க. அதே மாதிரி சனி ஒருத்த ஜாதகத்துல நீங்க இது வரைக்கும் இருக்க உலக அரசியல் இருக்கிற எல்லா ஜாதத்தையும் எடுத்து பார்த்துட்டு எல்லாருடைய ஜாதகத்திலும் சனி மிகப்பெரிய பலமா இருக்கு. சனி மிகப்பெரிய பலமா இருக்கிறவங்க மட்டும்தான் மக்கள் செல்வா கூட அரசியல்ல இருக்கிறாங்க கடைசி வரைக்கும். சரி, இப்போ ஒரு ஜாதகத்துல ஏதோ 1-2 யோகங்கள் இருக்குது, ஆனா பெரிய ப்ராஸ்பெரிட்டி இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணினா அந்த மாதிரியான ப்ராஸ்பெரிட்டியை கொண்டு வர முடியும் எளிமையாக? அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு அவங்களுடைய ஜாதகத்துல யோக கிரகங்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். அவங்களுடைய திசா புத்திகள் எப்படி இருக்கு, அவங்க யோக கிரகங்களை பார்த்து அந்த யோக கிரகங்களை இணைக்கிற மாதிரி தெய்வத்தை வழிபடணும். இப்போ ஒரு ரிஷப லக்னம் எடுங்க. இந்த ரிஷப லக்னத்துக்கு ஒரு யோகர்கள் அப்படின்னா யார் யார்? ரிஷபத்துக்கு சுக்கிரன் யோகன், சூப்பர். அப்புறம் புதன் யோக கிரகம், சனி யோக கிரகம். அப்போ இவங்க சுக்கிரன்றது மாறி, சனின்றது கருப்பு. ஓகேங்களா? புதன் இப்போ வந்து இவங்க தேவி கருமாரி அம்மனை புதன்கிழமையில போயிட்டு வழிபட்டா இவங்களுக்கு யோகங்கள் செயல்படும். ரிஷப லக்னம், சூப்பர். இது ரொம்ப நல்லா இருக்கு, இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நாம ஏன் இதை மேஷ லக்னத்துல இருந்து தொடங்கக்கூடாது? மேஷ லக்னத்துக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, மேஷத்துக்கு பாத்தீங்கன்னா சூரியன், மேஷத்துக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய், சூரியன், அதுக்கப்புறம் குரு. ஓகேங்களா? இவங்க அண்ணாமலையார வியாழக்கிழமையில போய் பார்த்தா இவங்களுக்கு யோகம். மேஷ லக்னம். ஆமா. மிதுன லக்னக்காரர்களுக்கு எது யோக கிரகங்கள், எந்த சுவாமி வழி? மிதுன லக்னக்காரர்கள் யோக கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது புதன், சுக்கிரன், சனி, இதுதான் அவங்களுக்கான யோக கிரகங்கள். இவங்க வந்து ஒரு வெள்ளிக்கிழமையில கூத்தனூர் சரஸ்வதியை போயிட்டு
தரிசனம் பண்றது இவங்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கையில எந்த மாதிரி சூழல் இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில அந்த அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அந்த கொண்டு வந்து கொடுக்கும். அடுத்து கடக லக்னம். இந்த கடக லக்னத்துக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து பழனி முருகப்பெருமாள் இருக்காரு இல்லையா, அவர் வந்து ராஜ அலங்காரத்துல திங்கட்கிழமையில தரிசனம் பண்றது, இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான பலன்களை தரும். ஓகே ஓகே. அடுத்து சிம்மம், சிம்ம லக்னம். சிம்மத்துக்கு வந்து பார்த்தோம்னா வைத்தீஸ்வரன் கோயில் இருக்கு இல்லையா, அந்த வைத்தீஸ்வரனை போயிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமையில இல்ல செவ்வாய்க்கிழமையில தரிசனம் பண்றது யோகத்தை கொடுத்துரும். அப்போ அடுத்து வந்து கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அவங்க வந்து பெருமாள் வழிபாடு ரெகுலரா வந்து பெருமாள் வழிபாடு புதன்கிழமையில இல்ல சனிக்கிழமையில பண்றது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். ஓகே ஓகே. அப்ப நெக்ஸ்ட் துலா லக்னம். துலா லக்னம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து சமயபுரத்து மாரியம்மன், அதை வந்து அவங்க ஒரு வெள்ளிக்கிழமையிலயோ இல்ல சனிக்கிழமையிலயோ வழிபடுறது அவங்களுக்கு நிச்சயம் பெரிய யோகத்தை கொடுத்தோம். அடுத்து விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு பார்த்தோம்னா நம்ம உள்ளூர் கோயிலுங்களே மாரியம்மன் அப்படின்ற கோயில் இருக்கும் இல்லையா, அந்த மாரியம்மனுக்கு அவங்க வந்து செவ்வாய்க்கிழமையில இல்ல திங்கக்கிழமையில போயிட்டு அதை தரிசனம் பண்றதும் பாலாபிஷேகம் பண்றதும் ஒரு அவங்களுக்கான அவங்க ஜாதகத்துல இருக்கிற யோகத்தை செயல்படுத்தக்கூடிய. அடுத்து தனுசு லக்னம். தனுசுக்கு வந்து பார்த்தோம்னா திருவிடை மருதூர்ல மகாலிங்கம் அப்படின்ற சுவாமி இருக்கு. அந்த மகாலிங்கம் சுவாமியை வந்து இவங்க வந்து ஒரு வியாழக்கிழமையில இல்ல ஞாயிற்றுக்கிழமையில போய் தரிசனம் பண்றது இவங்களுக்கு வந்து அவங்க ஜாதகத்துல இருக்கிற யோகத்தெல்லாம் செயல்படுத்தக்கூடியதாக இருக்கும். வெரி குட். மகர லக்னம். மகரத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து ஊத்துக்காடு அங்க வந்து கிருஷ்ணர் கோயில் இருக்கு. ஊத்துக்காடு கிருஷ்ணர் கோயில். அவர் வந்து அந்த நம்ம மகாபாரதத்துல ஒரு இது பார்த்திருப்போம், அந்த கிருஷ்ணர் வந்து பாம்பின் மீது வந்து நடனம் அந்த மாதிரி அமைப்புல ஊத்துக்காடு அந்த கோயில்ல போயிட்டு நம்ம வழிபடுறது ஒரு சனிக்கிழமையில இல்ல வெள்ளிக்கிழமையில புதன்கிழமையில இந்த 3 நாள் ஏதாவது ஒரு நாள்ல போயிட்டு அங்க கிருஷ்ண பகவானை தரிசனம் பண்றது ஒரு சிறப்பான பரிகாரமா இருக்கும். இவங்களுக்கு வந்து அது அவங்க ஜாதகத்துல இருக்கிற யோகத்தை அதிகப்படுத்தும். அடுத்து கும்ப லக்னம். அடுத்து கும்பத்துக்கு பார்க்கும் பொழுது இந்த கும்ப ராசிக்காரங்க உப்பிலியப்பன் கோவில் இருக்கு இல்லையா, அந்த கும்பகோணம் உப்பிலியப்பன் கோயில், அந்த உப்பிலியப்பன் வந்து இவங்க வந்து ஒரு சனிக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையில போயிட்டு தரிசனம் பண்றது இவங்களுக்கு அவங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய செயல்படாத யோகத்தையும் செயல்படுத்தும். அவங்களுக்கு கஷ்டமான சூழல் இருந்தாலும் இந்த சாமியை அவங்க வழிபடும் போது அவங்களுக்கு எதிர்பாராத மாற்றமும் முன்னேற்றமும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும். நிறைவா வந்து மீனம். இந்த மீன லக்னத்துக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க வந்து அம்பக்கரத்தூர்ல இருக்கிற மகாகாளிய ஒரு வியாழக்கிழமையில அல்லது திங்கக்கிழமையில போயிட்டு தரிசனம் பண்றது அவங்களுக்கு எல்லா யோகத்தையும் கொடுக்கும். அவங்களுக்கான எந்த மாதிரி கஷ்டமான சூழல் இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய தெய்வம், அவங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய தெய்வம், அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா இந்த மகாகாளி தான். நம்ம ஏதோ ஒன்று பேச போனோம், நம்ம யோகங்கள் எல்லாம் பற்றி பேச போனோம். இப்போ 12 லக்னக்காரர்களுக்குமான வழிபட வேண்டிய கோவில்கள், தெய்வம், அதை பற்றின தகவல்கள் நமக்கு இப்போ நிறைய கிடைச்சிருக்கு. சார் ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க. நேர்களே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ல கொடுங்க. மற்றொரு முறை நான் வந்து ஐயாவை சந்திக்கிறப்போ உங்களுக்கான பதில்களை நான் பெற்றுத்தரேன். ஐயா ரொம்ப நல்லா சொன்னீங்க. நன்றி. நன்றிங்க. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.